நாராயண நாராயண. 3 தாரக் புத்திரர்களின் ஆத்மாக்கள் அலைந்து கொண்டிருந்ததே, அது எங்கு மறைந்தது? ஒருவேளை ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரமான கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசர். தவறு 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 தவறு. இல்லை நாரதா, கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசர் அப்படி செய்யக்கூடியவர் அல்ல. அவரே தன் வாயால் கூறினாரே, தன்னுடைய வாக்கு நிலையானது என்று. நீ தாரக் புத்திரர்களின் ஜென்ம ரகசியத்தை தெரிந்து கொள். ஆனால் எப்படி? நாராயண நாராயண. ஓம் மகா கணேசாய நம. ஓம் கங் கணபதியாய 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 நம. கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் நாராயண நாராயண. ஸ்ரீ கணேசரின் ஜோதி. ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. நாரதா, உனது கேள்விக்கு பதில் இப்பொழுது கிடைத்துவிடும். ஓம் மகா கணேசாய நம. வினை தீர்க்கும் கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசா, தாங்கள் ஜோதியின் மூலம் தரிசனம் தந்து என்னை மகிழ்விக்காமல் நேரடியாக தரிசனம் தந்து என்னை தன்யனாக்குங்கள் பிரபு. என் தரிசனத்தை காண்பதற்காகத்தானே தாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தேவரிஷி? காத்திருக்கிறேன் மங்களமூர்த்தி. தேவரிஷி, இப்போது என் பக்தரின் வேண்டுகோளை நிறைவேற்றி வைப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். என்ன மங்களமூர்த்தி, நானும் உங்களது பக்தன் தானே. தாங்கள் என் பக்தர் என்றால் தங்களுக்கும் தரிசனம் தருவது என் வேலை தேவரிஷி. ஓம் ஸ்ரீ கணேசாய நம. பிரபு, ஆகாயத்தில் 3 தாரக் புத்திரர்களின் ஆத்மாக்கள் அலைந்து கொண்டிருந்தனவே, திடீரென்று அது எங்கு மறைந்து விட்டது? நான் அதை தேடி தேடி அழுத்தே விட்டேன். ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ரிஷி கிரக சமத். கௌரிபுத்ரா, இருந்தும் ரிஷி கிரக சமத்தோடு அமர்ந்திருப்பது யார்? நான் இப்பொழுதுதான் இவரை பார்க்கின்றேன். கிரக சம்பத்தை தங்களுக்கு நன்றாகவே தெரியுமே தேவரிஷி. அவர் அருகில் அமர்ந்திருக்கும் அறியாத ஒருவர் வேறு யாரும் அல்ல, அவரின் மகன் ஒரு அசுரன் தான். ரிஷியின் மகன் ஒரு அசுரனா? அதுதான் ரகசியம் தேவரிஷி. அந்த அசுரனின் பெயர் திரிபுராசுரன். தங்களிடம் எந்த ரகசியத்தையும் மறைக்க முடியாது தேவரிஷி. ஆனால் அந்த அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஆத்மாக்களின் ரகசியம், தாங்கள் அதற்கு பதில் கூறவில்லையே பிரபு. அந்த 3 அலைந்த ஆத்மாக்கள் எங்கே சென்றது? தேவரிஷி, அலைந்து கொண்டிருந்த அந்த 3 ஆத்மாக்களும் ஒரு சரீரத்தில் சென்று விட்டது. அந்த சரீரம் அசுரர்களை பரிவர்த்தனை செய்து தந்தையின் மூலமாக ஜென்மம் எடுத்தான். பிறகு அந்த மகன் தந்தை இருவரும் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி ஆராதிக்கிறார்கள். இதற்கு மேலும் கேள்வி கேட்டால் நன்றாக இருக்காது தேவரிஷி. ரகசியத்தை புரிய வைத்ததுக்கு நன்றி மங்களமூர்த்தி. இன்னும் ஒன்றை மட்டும் கூறுங்களேன், இவர்கள் தவத்தின் பலன் எதில் போய் முடியும்? தேவரிஷி, தாங்கள் எத்தனையோ காலமாக அறிந்ததுதானே, அநேக அசுரர்கள் கடும் தவம் செய்து அதன் பலனை பார்த்திருக்கிறீர்களே. திரிபுராசுரனும் ஒரு அசுரன் தானே. அந்த அசுரனின் தவத்தின் விளைவும் மற்ற அசுரர்கள் போல இல்லாமல் வேறு எப்படி இருக்கும்? நாராயண நாராயண. மங்களமூர்த்தி, இவர்கள் தவத்தின் முடிவு என்னவென்று இப்பொழுதே எனக்கு புரிந்துவிட்டது. எப்பொழுது தங்களுக்கு முடிவு என்னவென்று தெரிந்து விட்டதோ பிறகு நான் இங்கு அவசியம் இல்லையே. இப்பொழுது நான் இங்கிருந்து விடைபெறுகிறேன் தேவரிஷி. தங்களின் அவசியம் இல்லாமல் எதுவுமே முடியாதே மங்களமூர்த்தி. இன்று நான் உண்மையிலேயே மிகவும் கொடுத்து வைத்திருக்கின்றேன். தாங்கள் செல்ல விரும்பினால் நான் தடுக்க முடியுமா என்ன? நாராயண நாராயண. இருந்தும் செல்வதற்கு முன் ஒன்றை மட்டும் கூறுங்கள். தாங்கள் தாய் கௌரியின் துக்கத்திற்கு முடிவாய் எப்பொழுது செல்ல போகிறீர்கள்? அர்த்தம், தாங்கள் கைலாயத்திற்கு எப்பொழுது செல்ல போகிறீர்கள்? தேவரிஷி, தாய்க்கும் மகனுக்கும் நடக்கும் விஷயத்தில் தாங்கள் தேவையில்லை என்று நினைக்கிறேன். இப்போது நான் யாருக்கும் பதில் கூற தயாராக இல்லை. ஹே பிரபு, தாங்கள் இப்படி அலட்சியமாக பேசாதீர்கள். இந்த நாரதர் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை தண்டித்து விடுங்கள். ஆனால் என்னை அலட்சியம் செய்வது நன்றாக இல்லை பிரபு.
இப்பொழுது நான் தங்களை அலட்சியம் செய்வதாக கூறுகிறீர்கள். எனக்கு தங்களின் மேல் நம்பிக்கை இருக்கிறது. தாங்கள் என் தவறை மன்னித்து விடுங்கள். அறியாதவன் ஏதோ அறியாமல் செய்து விட்டான் என்று நினைத்து என்னை மன்னித்து விடுங்கள். தேவரிஷி, தாங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அனைவரின் துக்கத்தையும் தீர்ப்பது தங்கள் சௌபாக்கியம் அல்லவா? நாராயண நாராயண. மங்களமூர்த்தி, தங்களின் பக்தனான அந்த சிறுவன் பன்லால் அடிப்பட்ட தந்தை கல்யாணின் நிலை என்ன? நான் அவர்களை பற்றி தான் பேசுகிறேன் தேவரிஷி. தாங்கள் சாமியாரை போல வேடம் அணிந்து சென்று தங்கள் சாதுரியத்தை அங்கு அவர்களிடம் காட்டி அப்பொழுது ஏற்பட்ட துன்பத்தை தாங்கள் அல்லவா தீர்த்து வைத்தீர்கள். ஆனால் அவர்கள் இன்னமும் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தந்தை கஷ்டப்படுவதை கண்டு மகன் அதிக வேதனைப்படுகிறான். நாராயண நாராயண. தாங்கள் இப்பொழுது எதுவும் செய்யவில்லை என்றால் அந்த காரியத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா? அவர்கள் குறையை தீர்க்கும் உபாயத்தை எனக்கு கூறலாமே. என் உபாயத்தோடு தங்களின் உபாயமும் சென்று அந்த பக்தனின் குறையை தீர்க்குமே. நாராயண நாராயண. என்னால் முடியாது ஸ்ரீ கணேசா. தங்களுடைய கடமையை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். என்னை மன்னித்து விடுங்கள் கௌரி புத்திரா, என்னை மன்னித்து விடுங்கள். இப்பொழுது கல்யாணை விட்டால் வேறு வழி காண்பிக்க முடியாது. மீண்டும் ஸ்ரீ கணேசரின் கோபத்திற்கு ஆளாகதே நாரதா. உன் பக்தியின் மீது அவருக்கு சந்தேகம் வந்துவிடும். கூடாது கூடாது. நாராயண நாராயண. ஓ மகா கணேசாய நம. கொஞ்சம் பொறுத்துக்கங்க, சீக்கிரமே உங்களுக்கு சரியாயிடும். வலிக்குது பண்டரி. உன்னோட செல்ல பையன் என்னை எந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்கான் பாத்தியா? அவன் கணேசன் பக்தனா இருக்கட்டும். அவன் அந்த கணேசன் கிட்ட சொல்லி என்னை என் கையாலேயே அடிச்சுக்க வச்சுட்டானே. என்னால வலி தாங்க முடியலையே. இனி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இப்படியே வலியில துடிச்சு துடிச்சு என்னோட உயிரே போயிடும் போல இருக்கு. அப்படி சொல்லாதீங்கப்பா. ஸ்ரீ கணேசர் அருளால சீக்கிரமா குணமாயிடுவீங்க. அப்பா, என்னோட வந்து ஸ்ரீ கணேசரோட சேவையில நீங்களும் உண்மையான மனசோட கலந்துக்கங்க. அவரு பிரார்த்தனை பண்ண சந்தோஷப்படுவாரு. உங்க கஷ்டத்தை போக வச்சிடுவாரு. பேசாத. நீதான் உங்க அப்பாக்கு எதிரி. நீதான் உங்க அப்பாவை இந்த நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்க. என் முகத்துல முழிக்காதன்னு ஏற்கனவே அங்கேயே சொல்லிட்டு தானே வந்த. அப்புறம் ஏன் இங்க வந்த? விடியாத மூஞ்ச வச்சுக்கிட்டு போ போ இங்க இருந்து. உங்க அம்மா என்னைக்கும் செத்து போயிட்டா. எப்போ உங்க அப்பாவுக்கு நீ கணேசர் கிட்ட அடி வாங்க வச்சியோ அப்பவே நீ என் மகன் இல்லன்னு ஆயிட்ட. அப்பா பரு கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அப்பாவை விட அந்த கணேசர் தானே உனக்கு பெருசா போயிட்டாரு. உங்க அப்பாவுக்கு நீ தண்டனை வாங்கி கொடுத்துட்டல. இப்ப நீ நிம்மதியா இருக்கல. போ இங்க இருந்து போயிடு போயிடு. என்னோட பிரார்த்தனையில நம்பிக்கை வைங்கம்மா. நிச்சயமா ஸ்ரீ கணேசர் அப்பா உடம்ப சரி பண்ணிடுவாரு. வேற யாராவது எனக்கு தண்டனை கொடுத்திருந்தா கூட நான் அவங்கள மன்னிச்சிருப்பேன். பாவி, உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. போயிடு, முதல்ல இங்க இருந்து போயிடு. இல்லன்னா நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. கல்யாண், ஆணவம் அகங்காரம் அதிகரித்ததின் காரணமாக உன் மூளை குழம்பி விட்டது. இது சரியாகணும்னா நான் ஸ்ரீ கணேசரை ஆராதனை செய்யணும்னு சொல்லி இருக்கல்ல. அப்படி இருந்தும் ஸ்ரீ கணேசரை கும்பிடுற இந்த பையனை போய் திட்டிட்டு இருக்க. இவன் தான் உனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க போறவன். சாமியார் ஐயா, உங்க கையில இருக்க கொம்புக்கு சக்தி இருக்கு. தயவு செஞ்சு என் புருஷனுக்கு நிரந்தரமா குணமாகும்படி பண்ணுங்க. நான் வாழ்க்கை பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன். ஹர ஹர மகாதேவா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. யார் ஒருத்த மகா கணேசரோட பக்தனை அவமானப்படுத்துறானோ நான் அவன் பேச்ச கேட்கவே மாட்டேன். முதல்ல கணேச பக்தனா இருக்கிற உங்க மகன் பன்லாலோட பேச்ச கேளுங்க. அவன் நல்லவன். அவன் என்ன சொல்றானோ அப்படியே செய்யுங்க. அப்ப என்னோட இந்த தடி தன்னோட சாதுரியத்தை காட்டும்.
சாமியாரையா, நீங்களும் என்ன மாதிரி ஸ்ரீ கணேசரோட பக்தர். ஸ்ரீ கணேசர் பேரை சொல்லி எங்க அப்பா கஷ்டத்தை போக வைங்க. நிச்சயமா நீங்க செய்வீங்க. ஹர ஹர மகாதேவா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. நீ ரொம்ப நல்லவன் பன்லால். அதே மாதிரி உன்னோட பக்தியும் ரொம்ப நிலையானது. மல அளவு பக்தி வச்சிருக்கிற உன்னோட பேச்ச இந்த சாமியாரால எப்படி மீற முடியும்? சரி பன்லால், நீ சொன்னதுக்காக நான் இப்ப உங்க அப்பாவோட கஷ்டத்தை கொஞ்ச நேரம் போக வைக்கிறேன். ஆனா இது நிரந்தரமா போக வைக்காது, அதை தெரிஞ்சுக்க. எப்போ உங்க அப்பா பாவத்துக்கு பிராயச்சித்தம் செஞ்சு உண்மையான மனசோட ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்யறாரோ அப்பதான் நிரந்தரமா தீரும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. 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 பன்லால், நீ உண்மையிலேயே கணேசனுடைய பக்தன் தான். உன்னாலதான் அந்த சாமியார் வந்து என்ன குணப்படுத்திட்டு போயிருக்காரு. இதெல்லாம் உன்னோட பக்தி தான். இனிமே நீ என்ன சொல்றியோ அதுபடியே நான் செய்யறேன். பன்லால், நான் உன்னை திட்டினதுக்கு என்ன மன்னிச்சிருப்பா. உன்னோட கணேச பக்தி உண்மையானதுன்னு இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நீ சொன்னதை கேட்டு அந்த வழியிலே நாங்க நடப்போம். வாழ்க்கையில் ஒரே ஒரு வழிதான் இருக்குமா. நம்ம யாரை வணங்குறோமோ அவங்க கிட்ட நம்ம உண்மையான பக்தியோடு இருக்கணும். வாங்கம்மா, வாங்கப்பா, என்னோட சேர்ந்து ஸ்ரீ கணேசரை நம்ம கும்பிடலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேஷ். ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேஷ். கணேசனின் பக்தனான பன்லாலோடு சேர்ந்து அவன் தாயும் தந்தையும் ஸ்ரீ கணேச பக்தியில் மூழ்கி தங்கள் வாழ்வை சுகமாக மாற்றிக்கொண்டார்கள். அங்கு தன் மகனை காணாமல் தாய் பார்வதி கஜானனை தன் மகனாக எண்ணிக்கொண்டிருந்தாள். இருந்தும் அவள் மனம் கவலை கொண்டிருந்தது. கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசனை பற்றி அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். இத்தனை நேரம் ஒருபோதும் பிரிந்து இருந்ததில்லையே. ஒருவேளை அவன் என் கோபத்தால் கோபித்துக் கொண்டு சென்று விட்டானோ? இல்லை, ஒருவேளை அப்படி இருக்காதே. நான் என் கோபத்தை விட்டே ஆக வேண்டும். தாயே, தாயே, தங்கள் கவனம் எங்கே இருக்கிறது தாயே? மன்னியுங்கள் தாயே, இன்று தாங்கள் செய்து தந்த மோதகம் பழைய சுவையில் இல்லை, வேறு மாதிரி இருந்தது. இல்லை மகனே, நான் இந்த மோதகத்தை பாசத்தோடு தான் செய்தேன். கௌரிபுத்திரனுக்கு செய்வதைப் போல்தான் செய்தேன். பாசத்தோடு செய்திருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரிகிறது. ஆனால் சுவை அதே போல் இல்லையே. ஏன் என்று தெரியுமா? ஏன்? ஏனென்றால் உணவின் சுவை உணவை செய்பவர்களின் கைவண்ணத்தில் இருக்கிறது. தாங்கள் ஏதோ கவலையோடு செய்திருக்கிறீர்கள். தாங்கள் என் மீது பாசமாகவே இல்லை, அதனால்தான். இல்லை மகனே, எனக்கு நீயும் கௌரிபுத்திரனும் இருவரும் சமம்தான். அவன் எப்படி என் மகனோ அதே போல்தான் நீயும். தாயின் பாசத்தில் எந்த குறையும் இருக்காது. அது எனக்கும் தெரிந்த விஷயம்தான் தாயே. தாயின் பாசத்தில் எந்த குறையும் இருக்காது. ஆனால் ஆளை பொறுத்து அது மாறும் அல்லவா? இப்பொழுது தாங்கள் கௌரிபுத்திரனை பற்றிய கவலையில் இருக்கிறீர்கள். அதனால் என் மீது தங்களால் பாசம் செலுத்த முடியவில்லை. இல்லை கஜானனா, இல்லை. ஓம் நம சிவாய. 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 அடடா, கௌரிபுத்ரா, ஸ்ரீ கணேசா, இதுவரை எங்கே மறைந்திருந்தீர்கள்? நான் எனக்கு பதிலாக கஜானனை விட்டு சென்றேனே. ஏன் உங்களுக்கு அதை பற்றி நினைவில்லையா நந்தீஸ்வரா? எனக்கும் கஜானனுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் ஒன்றுமில்லை கணபதி. வித்தியாசம் இல்லை என்றால் பிறகு நீங்கள் அனைவரும் தாய் பார்வதியும் என் மீதும் கஜானனன் மீதும் ஒரே மாதிரியான பாசத்தை காட்டவில்லையே. பதில் கூறுங்கள், என்ன நடக்கிறது இங்கு? பகவான் எம்பெருமான் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு கௌரிபுத்ரா, நீ இப்பொழுது நந்தியிடம் கூறியதைப் போல் உனக்கும் கஜானனுக்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை. உண்மையாக கூறுகிறீர்களா தந்தையே?
நாங்கள் அனைவரும் உங்கள் இருவரிடமும் சமமாகத்தான் அன்பு செலுத்துகிறோம். இருந்தும் என்று கூறி கூறி ஏன் நிறுத்துகிறீர்கள் தந்தையே? இருந்தும் என்பதன் ரகசியம் என்ன? இருந்தும் கூறுவதன் ரகசியம் உனக்கும் தெரியுமே. உன் தாய் கௌரியின் மனதில் எப்பொழுதும் ஒரு எண்ணம் தானே இருக்கிறது. தாயின் மனதில் எண்ணமா? அது என்ன எண்ணம் தந்தையே? எப்பொழுதும் நீ திடீரென்று எங்கு சென்றாலும் சோகமும் கவலையும் கொள்கிறாரே, உன் பிரிவை அவரால் தாங்க முடிவதில்லை. கஜானனன் தன் தாயின் விவகாரத்தில் துக்கமாகவே இருக்கிறான். தங்கள் கருணையின் மூலம் இந்த விஷயத்தை பற்றி எனக்கு தெரியும் தந்தையே. கஜானனின் மனதில் ஒரு எண்ணம் எழுந்துவிட்டது. தாய் தன் மீது பாசம் காட்டவில்லை என்று என் மீதுதான் பாசமாம். மகனின் மனதில் தாயை பற்றி அப்படி ஒரு கவலை என்றுமே வரக்கூடாது. உன் தாய் தனது பிரமையில் நீ அவளை விட்டு விலகிச் செல்கிறாய். நான் அந்த பிரமையை விளக்க முயற்சி செய்கிறேன் மகாதேவா. இருந்தும் தங்கள் கருணை இல்லாமல் என் எண்ணத்தை முடிப்பது சந்தேகம் தானே. கவலையின்றி இரு கணபதி. என்னுடைய உதவி உனக்கு சமயம் வரும்பொழுது அவசியமாக கிடைக்கும். ஓம் நம சிவாய். விஷயத்தில் கவலைப்படுவது பலனில்லை கஜானனா. கௌரி புத்திரன் மீது தாய் வைத்திருக்கும் அன்பு உனக்கு ஒருபோதும் கிடைக்காது. தாய் அடிக்கடி கௌரி புத்திரனின் சோகத்தில் மூழ்குகிறார். உனக்கு மோதகம் தருவதை கூட மறந்து விடுகிறார். உன் பசி அவர்களுக்கு நினைவே இல்லை. நான் இங்கு மோதகத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன். சென்று அவர்கள் கையில் மோதகத்தை சாப்பிட முடியும், ஆனால் சாப்பிட மாட்டேன். தாயின் அலட்சியம் எனக்கு. கௌரி புத்திரா கணேஷா, எங்க இருக்கிறாய் நீ? என் கௌரி புத்திரன் வந்து விட்டானா? நீ சக்தி சொரூபமானவள். நீ இருக்கும் இடத்திற்கு உன் ஆணை இல்லாமல் யாரும் வர முடியாது. உண்மையை என்னிடம் கூறு. இந்த விஷயத்தில் என்னிடம் எதையும் மறைக்கவில்லையே. மறைப்பதா? இங்கு யாரும் வரவில்லையே சுவாமி. இங்கு என்னோட கஜானனன் மட்டும்தான் இருக்கிறான். பிறகு எதற்காக நீங்கள் கௌரி புத்திரனை அழைத்தீர்கள்? அவன் எங்கே இருக்கிறான்? இங்குதான், உன் அறையில்தான். ஆனால் கௌரி புத்திரனும் கஜானனும் உன்னை சந்தோஷப்படுத்தவில்லை. நான் இங்குதான் இருக்கிறேன் தாயே. நான் எப்பொழுதிலிருந்து மோதகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ எப்பொழுது வந்தாய் மகனே? வந்ததை என்னிடம் கூறவே இல்லையே. நீ எப்பொழுதும் உன் தாயை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறாய். ஏன் மௌனம்? பதில் கூறாமல் இருக்கிறாய். இந்த பாகுபாடு நல்லதில்லை தேவி கௌரி. பாகுபாடா? என்ன பாகுபாடு சுவாமி? கௌரி புத்திரனுக்காக மோதகத்தை வைத்துக் கொண்டு நீ காத்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் கஜானனுக்கு மோதகத்தை கொண்டு வரவில்லையா? நான் கஜானனை அதற்குத்தான் விட்டு சென்றேன் தாயே. என்னை பிரிந்த சோகம் தங்களுக்கு இருக்க கூடாது அல்லவா? கஜானனன் என்னுடைய இன்னொரு ரூபம் தானே. இருந்தும் எனக்கு கஜானனிடம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. பாகுபாடு என்று கேள்விக்கே இடம் இல்லை. நான் அவனுக்கு மோதகத்தை கொடுத்தேன். மோதகத்தை அவனுக்கு கொடுக்கும் பொழுது நான் கௌரி புத்திரனை நினைத்தேன். தாயே, இப்பொழுதுதான் கௌரி புத்திரன் வந்தாயிற்றே. இப்பொழுது தங்களது கரங்களால் அவனுக்கு மோதகத்தை தாருங்கள். வேண்டாம் தாயே, வேண்டாம். என்னை மன்னியுங்கள். கஜானனனுக்கு திருப்தி இல்லாமல் நான் மோதகத்தை உண்ண மாட்டேன். கோபத்தை காட்டாமல் பாசத்தை காட்டுகிறேன் அல்லவா? அதற்காக தான் இந்த பிடிவாதம். ஏன் உண்ண மறுக்கிறாய்? அப்படி தர விரும்பினால் கஜானனனுக்கும் அதே பாசத்தோடு தாருங்கள். நீ வாக்கு கொடு கௌரி, இப்படி பாகுபாடு பார்க்க மாட்டேன் என்று. தாங்களே என்னை குற்றவாளியாக்கும் காரியத்தை எதற்காக செய்கிறீர்கள் சுவாமி?
ஒரு தாய்க்கு மகனின் நினைவு வரக்கூடாதா என்ன? ஒரு மகன் மீது கவனம் வைத்து இன்னொரு மகனை மறக்க கூடாதல்லவா கௌரி? தாய் தன் மகன்களை எப்படி மறக்க முடியும் சுவாமி? இதுவரை நடந்ததை மறந்துவிடு கௌரி. இனி இருவரையும் சமமாக ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பி. இருவரும் ஒருவர்தானே. ஆகட்டும் சுவாமி. இந்தா கௌரி புத்ரா, மோதகத்தை சாப்பிட. இந்தா கஜானனா. பார்த்து மெதுவா வாங்க. ஐயோ, மெதுவா. என்னாச்சுப்பா? பன்லால், அந்த சாமியாரோடைய கருணை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிற எனக்கு திரும்பவும் வலிக்குது. சீக்கிரமா எப்படியாவது அந்த ஸ்ரீ கணேசன் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போப்பா. சரிப்பா. அம்மா, நீங்க அப்பாவை தாங்கி சரி, பிடிச்சுக்கோங்க. என்ன பிடிச்சுக்கங்க. ஆ. மெதுவா வாங்க, வாங்க. பொறுமையா வாங்க, பொறுமையா உட்காருங்க. மெதுவா. கணேச மகாராஜா, அப்பா தப்பா உணர்ந்து உங்ககிட்ட வந்திருக்காங்க. நீங்க தான் அவரோட எல்லா கஷ்டத்தையும் போக வைக்கணும். அம்மா, அப்பா, நீங்க 2 பேரும் என் கூட ஓம் கங் கணபதியாய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் கங் கணபதியாய நம. 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 ஓம் ஜெய் ஜெய் கௌரிபுத்திர ஸ்ரீ கணேசா. ஜெய் ஜெய் கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசா. குறை தீர்க்கும் மங்களமூர்த்தி கௌரிபுத்திரா ஸ்ரீ கணேசா. கல்யாணின் மனதில் இப்பொழுது பக்தி வந்துவிட்டது. தங்களின் கருணையின் மூலம் அவர்களது கஷ்டத்திற்கும் பாவங்களுக்கும் முடிவு வந்துவிட்டது. நாராயண நாராயண. ஜெய் ஜெய் கௌரிபுத்திரா ஸ்ரீ கணேசா. கௌரிபுத்திரா, எப்படியெல்லாம் இந்த சராசரத்தில் உங்களுடைய பக்தி நிலைத்திருக்கிறது, அப்படியே இந்த சராசரத்தில் உள்ளவர்களின் கஷ்டமும் விலகி ஓடிவிடும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் கௌரிபுத்திரா ஸ்ரீ கணேசா. ஓம் கங் கணபதியாய நம. 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 இவர்கள் ஆராதனையின் குரல் சொர்க்கம் வரை வந்துவிட்டதா தேவராஜா? எங்களுக்கும் வந்தது தேவரிஷி. அதைத்தான் பார்த்து போக வந்தேன். ஓம் கங் கணபதியாய நம. ஓம் இது என்ன விசித்திர காட்சியாக இருக்கிறது? குறை தீர்க்கும் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசரின் பக்தி ஆராதனை எப்பொழுதும் விசித்திரம்தான். தங்களால் காண முடிகிறதா தேவராஜா? நாராயண நாராயண. நான் கூறியதை புரிந்து கொள்ளவில்லை தேவரிஷி. தேவராஜா, நீங்கள் தான் அதை எனக்கு புரியும்படி எடுத்து கூறவில்லை. அப்படித்தான் தெரிகிறது தேவரிஷி. ஸ்ரீ கணேசரின் பக்தியில் விசித்திரத்தை காணவில்லை. ஒரு அசுரனும் ஒரு ரிஷியும் அமர்ந்து தவம் செய்வதை பார்த்து பிரமித்து விட்டேன். ஓம் கங் கணபதியாய நம. தேவராஜா, தாங்கள் எந்த காட்சியை பார்க்கிறீர்களோ அதை தான் நானும் பார்க்கிறேன். ஆனால் எனக்கோ பிரமிப்பே வரவில்லையே. பிரமித்து போகும் காட்சியை கண்ட பிறகும் கூட தாங்கள் ஏன் பிரமிக்கவில்லை தேவரிஷி? ஏனென்றால் ஒரு அசுரன் ரிஷியோடு சேர்ந்து தவம் செய்தால் தேவர்கள் உங்களுக்கு எந்த குறையும் வரவே வராதே. என் பேச்சை கேட்டு ஏன் தலை குனிகிறீர்கள்? நான் கூறுவது உண்மைதான். ஒரு ரிஷியோடு அமர்ந்து தவம் செய்யும் அசுரன் தங்களுடைய லோகத்தை கைப்பற்ற திவ்ய சக்தியை பயன்படுத்த மாட்டான்.
அவனுடைய தவம் எந்த குறையும் இல்லாமல் முடிய வேண்டுமே. நாராயண நாராயண. தவத்தை முடித்தால் பிறகு அவர்களுக்கு ஸ்ரீ கணேசர் வரம் தந்து விடுவாரே. அடடா அடடடடடா, இந்த விசித்திரமான கேள்வி ஏன் என்னிடம் கேட்டீர்கள் வருணதேவா? தவம் இருப்பவர்களுக்கு வரம் கொடுக்கும் வழக்கம் தங்களுக்கு தெரியாதா? வரதானம் பெற்றதும் அந்த துஷ்டன் அவசியம் சொர்க்க சிம்மாசனத்தை கேட்பான் தேவரிஷி. நாராயண நாராயண. அக்னி தேவா, தேவகுரு பிரகஸ்பதியின் பாடசாலையில் தங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்கள் அனைத்துமே இவைதானா? தவறு செய்கிறீர்களே. பக்தனை துஷ்டன் என்பது பக்திக்கே அவமானமாயிற்றே. தேவரிஷி, இந்த பக்த அசுரன் வரமாக என்ன கேட்பான்? தேவராஜா, இந்த கேள்விக்கான பதில் தங்களுக்கும் நன்றாக தெரியுமே. நான் தங்களைத்தான் கேட்கிறேன் தேவரிஷி, எனக்கு பதில் கூறுங்கள். எங்களுக்கு வழிகாட்டுவதை விட்டுவிட்டு எங்களை குழப்ப முயற்சி செய்யாதீர்கள். கூறுங்கள், அந்த அசுரன் வரமாக என்ன கேட்கப் போகிறான்? நாராயண நாராயண. நான் உங்களுக்கு வேலைக்காரன் அல்ல தேவராஜா இந்திரா. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் உடனே அதற்கு பதில் கூற. அவர்கள் பக்தியில் ஈடுபட்டதை கண்டவுடன் தங்களுடைய மனதில் பேராசையும் சுயநலமும் கொழுந்துவிட்டு எரிகிறது. அதனுடைய விளைவு உங்களுக்கு நன்மையை அளிக்காது, எச்சரிக்கின்றேன். என்னை பயமுறுத்தும் தவறை செய்யாதீர்கள் தேவரிஷி. என்னிடம் எச்சரிக்கையாக பேச வேண்டும். இல்லை என்றால் முடிவு வேறு விதமாக மாறிவிடும். நான் வஜ்ராயுதத்தை கையில் கொண்ட சொர்க்காதிபதி இந்திரன். உங்கள் வார்த்தையால் கூட விளைவு விபரீதமாக மாறக்கூடும். வஜ்ராயுதத்தை கையில் கொண்டிருக்கும் தேவராஜா இந்திரா, முடிவை மாற்றும் உங்களுடைய சக்தியை பலமுறை நான் நேரில் கண்டிருக்கின்றேனே. முதலில் தாரகாசூரன், பிறகு தேவாந்தக் நராந்தக், அதன் பிறகு பயாசூரன். இவர்கள் அனைவரின் முடிவும் கூட தங்களின் சக்தியால் தான். நாராயண நாராயண. தேவரிஷி எப்பொழுதும் நம் தேவர்களை பரிகாசத்தை தவிர வேறு எதுவும் செய்ததில்லை. நாம் இங்கு நின்று நம் நேரத்தை வீணாக்குவதில் லாபமில்லை. இல்லை என்றால் இவ்வளவு நேரம் தாங்கள் அந்த திரிபுராசூரனின் தவத்தை கலைத்திருப்பீர்கள் அல்லவா? நாராயண நாராயண. முதல் முறையாக நான் தங்கள் வாயில் இருந்து ஓர் உண்மையை கேட்டேன் தேவரிஷி. தேவர்களே, நாம் உடனே சென்று திரிபுராசுரன் செய்யும் தவத்தை கலைக்க முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாம் சங்கடப்பட நேரிடும். எச்சரிக்கிறேன் தேவராஜா இந்திரா, எச்சரிக்கிறேன். இந்த தீய செயலால் உங்களுக்கு துன்பம் தான் வந்து சேரும், எச்சரிக்கின்றேன். ஓம் கணபதியாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, எனக்கு தெரியும் தாங்கள் என் குரலை அவசியம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என் மனதில் ஏற்படும் வேதனைக்கு முடிவு தாருங்கள் மூலப்பொருளே. ஓம் மகா கணேசாய நம. மூலப்பொருளே, தங்களின் விருப்பப்படி மாத்திரம் கௌரி புத்திரனுக்காக நான் வந்த நோக்கம், இந்த கஜானனின் காரியம் இப்பொழுது முடிந்து விட்டது. நான் இப்பொழுது இங்கு கௌரி புத்திரனின் மாற்று பாத்திரமாகவே இருக்கிறேன். தயவு செய்து கௌரி புத்திரனுக்கு புத்தி அளியுங்கள். அவன் என்னை இப்படி பயன்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பிரிய கஜானனா, கௌரி புத்திரனுக்கு நான் புத்திமதி கூற வேண்டிய அவசியம் என்ன? என் அனைத்து அவதாரங்களும் ஒன்றுதான். பலம், வித்தை, புத்தி பெற்றவர்கள். மூலப்பொருளே, தாங்கள் கூறும் அனைத்து புண்ணிய காரியங்களும் தனியாக கௌரி புத்திரனே சமாளித்து விடுவான். பிறகு நான் எதற்கு இங்கு? உலக மக்களுக்கு நன்மை செய்வதற்காக நீ அவதாரம் எடுத்திருக்கிறாய். அதன் அவசியம் என்ன என்பதை நீயே முடிவு செய்து கொள் கஜானனா. தாயின் பாசம் எனக்கு கிடைக்கவில்லை. பிறகு எதற்காக நான் இங்கு இருக்க வேண்டும் என்று தெரியவில்லை. கஜானனா, வணங்குகிறேன் தாயே. ஏன் எழுந்து விட்டாய்? உட்காரு. நான் உங்கள் இருவருக்கும் சுவையான மோதகம் எடுத்து வந்துள்ளேன். ஓம் மகா கணேசாய நம. நாராயண நாராயண. வணங்குகிறேன் தாய் பார்வதியே. வணங்குகிறேன் ஸ்ரீ மகா கணேசரின் 2 அவதாரங்களே. தாங்கள் ஏதோ முக்கியமான காரியமாக வந்திருக்கிறீர்கள், எனக்கு தெரிகிறது.
நாராயண நாராயண தாயே, கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசன் கூறியது பிரம்மா வாக்கை போன்று நிலையான உண்மை. நான் இங்கு அவசியமான பிரார்த்தனையோடுதான் வந்தேன். என்ன பிரார்த்தனை? கௌரிபுத்ரா, தங்களுடைய பரம பக்தன் அந்த சிறுவன் பன்லால் தன் தாய் தந்தையோடு சேர்ந்து தங்களை ஆராதிக்கிறார்கள். பக்தன் என்றால் தினமும் தன் பகவானை ஆராதனை செய்யத்தான் செய்வார்கள். அதில் தாங்கள் பிரார்த்தனைக்கு என்ன இடம்? மன்னியுங்கள் தாயே, தேவரிஷி அவர் பேச்சை இன்னும் முடிக்கவில்லை. நாராயண நாராயண. கௌரிபுத்ரா, ஒருபுறம் திரிபுராசுரன் தனக்கு ஜனனம் கொடுத்த கிரக சம்பந்தோடு தங்களை நோக்கி கடும் தவத்தோடு இருக்கின்றார். அவர்களின் இருவரின் பக்தியில் தேவரிஷி, நீங்கள் கௌரிபுத்திரனுக்கு தூது போகும் காரியத்தை எப்போது ஆரம்பித்தீர்கள்? எனக்கு இதை பற்றி தெரியாதே. நீங்கள் தேவரிஷி பதவியை தியாகம் செய்துவிட்டு கணேசனின் தூதுவனாகிவிட்டீர்களா என்ன? தாயே, தேவரிஷி என்னுடைய பதவிதான். சுயநலத்தோடு நான் செய்வது ஸ்ரீ கணேசரின் தூதுவனாவது அது எனது சௌபாக்கியம். ஆனால் நாரதன் என்றுமே நன்மைதான் செய்வான். உணவு அருந்தும் வேளையில் குறை உண்டாக்குவது போல் உள்ளே வந்திருக்க கூடாது. குறை உண்டாக்குவது போலா? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? கேட்டதும் நாரதருடைய அனைத்து சக்திகளும் அப்படியே அடங்கிவிட்டது. சக்தியை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம் தேவரிஷி. நான் என் கரங்களால் கஜானனுக்கும் கௌரிபுத்திரனுக்கும் மோதகத்தை ஊட்டிக் கொண்டிருக்கும் பொழுது தாங்கள் இடையே வந்து தடையை ஏற்படுத்தி விட்டீர்கள். மன்னியுங்கள் தாயே. பக்தன் குரலை பகவானிடம் கொண்டு வந்து சேர்க்கும் காரியம் என்றும் இந்த நாரதனின் கடமை அல்லவா? தங்களுக்கு இந்த உண்மை கூட தெரியாதா? கௌரிபுத்திரன் எப்பொழுதும் தன் திவ்ய திருஷ்டியில் தன் பக்தர்களை பற்றி கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறான். இனியும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவரிஷி. வருங்காலத்தில் இப்படி ஒரு தடையை எப்பொழுதுமே செய்யாதீர்கள். அப்படியே ஆகட்டும் தாயே, அப்படியே ஆகட்டும். இந்த நாரதனுக்கு ஒரு உண்மையை தெரிய வைத்து விட்டீர்கள். நான் தங்கள் மகன் அல்ல. தங்களை தாய் என்று எண்ணி நான் மாபெரும் தவறு செய்து விட்டேன். தாங்கள் உண்மையை உணர்த்தி விட்டீர்கள் தாயே, உண்மையை உணர்த்தி விட்டீர்கள். இந்த நாரதனுக்கும் இப்பொழுதுதான் உண்மை தெரிய வந்தது. உண்மையில் எனக்கென்று யாரும் இல்லை தாயே. என்னுடைய தாய் ஜெகன்மாதா பார்வதி என்று எண்ணினேன். இல்லை, நாராயண நாராயண. தாய்க்கு மகன் அவசியம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் மகனுக்கு தாயின் ஆசீர்வாதம் என்றுமே இருக்க வேண்டும். இந்த அபாக்கியசாலிக்கு தங்களுடைய ஆசீர்வாதத்தை தாருங்கள் தாயே, தாருங்கள். நான் தவறு செய்து விட்டேன் மகனே. நான் உன்னிடம் மிக கடுமையாக நடந்து கொண்டேன். மகனுக்கு உரிமை இல்லாத இடம் எங்கு இருக்கிறது? நான் செய்த தவறுக்கு. இல்லை தாயே, தவறு செய்தது தாங்கள் அல்ல. அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைந்து இந்த நாரதன் தான் தவறு செய்து விட்டான். நான் தான் தவறு செய்தேன். எனக்கு இங்கு என்ன உரிமை இருக்கிறது? என்னை தண்டித்து விடுங்கள் தாயே, என்னை தண்டித்து விடுங்கள். தேவரிஷி, தாங்கள் தாயின் தண்டனையை கேட்டு வாங்குகிறீர்களா? ஆம் தேவரிஷி, இன்று தாங்கள் செய்த தவறிற்கு தண்டனையை கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும். நான் அதற்கு காத்திருக்கிறேன் தாயே. தாங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார். முதலில் இப்படி என் கால்களை பிடித்துக் கொள்ளாமல் எழுந்து நிற்க வேண்டும். எந்த கேள்வியையும் கேட்காமல், எந்த சாதுரியத்தையும் காட்டாமல் இந்த மோதகத்தை உண்ண வேண்டும். இந்த கௌரிபுத்ரா, இந்த கஜனனா, இதுதான் உங்கள் தண்டனையா தேவரிஷி? இப்பொழுது நீ உன் தண்டனையை கேள் கௌரிபுத்ரா. நீ உன் பக்தர்களுக்கு கடுமையான சோதனையை வைக்காமல் வரத்தை அளிக்க கூடாது. அதுவும் என் அனுமதி இல்லாமல் கைலாயத்தை விட்டு செல்லக்கூடாது. வேண்டாம் அக்னி தேவா, வேண்டாம். நாம் தேவராஜனின் ஆணையை பின்பற்ற வேண்டாம். ஆனால் அவரது ஆணையை நாம் மீறினால் தேவராஜன் இந்திரனின் கோபம். இந்திரனின் கோபத்திற்கு பயப்பட வேண்டாம், அவர்களது சாபத்திற்கு பயப்பட வேண்டும். ஏனென்றால் அவன் ரிஷியோடு அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறான். ஓம் கணபதியாய நமः. ஓம் கணபதியாய நமः.
ரிஷியின் அருகே ஒரு அசுரன். அதைத்தானே நானும் கூறுகிறேன். அந்த ரிஷியிடம் பிராமணத்துவம் தென்படுகிறதே. நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் வருணதேவா? நீங்கள் கூறியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு ரிஷியின் தவத்தை கலைப்பது மகா பாவம். நாம் அதை செய்யக்கூடாது. ஆனால் தேவராஜன் இந்திரனுக்கு என்ன பதில் கூறுவது? நாம் தேவராஜனிடம் எடுத்து கூற வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது. மகனே திரிபுராசுரா, மனதில் அமைதியோடும் தைரியத்தோடும் ஸ்ரீ கணேசரின் மகா மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். நீ உக்கிரமாக தவம் செய்வதன் பலன் ஆணவத்திற்கும் அழிவிற்கும் காரணமாகிவிடும். எனக்கு தெரியும் மகனே, உனக்குள் இருக்கும் அந்த ஆத்மா அசுர ராட்சச தன்மை வாய்ந்தது. இருந்தும் நீ ஒரு நல்ல மகனாக நடந்து கொள்ள வேண்டும் திரிபுராசுரா. இந்த உக்கிரத்தனத்தை விட்டுவிடு மகனே. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் 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 கணபதியாய நம. கணபதியாய நம. என்ன என்ன அங்கு நடக்கிறது? அவர்கள் இருவரும் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள்? நீங்கள் அவர்கள் இருவருக்கும் முடிவு கட்டவில்லையா? உங்கள் திவ்ய சக்தியை பயன்படுத்தவில்லையா? நான் கேட்கிறேன் அல்லவா? நீங்கள் அனைவரும் சொர்க்காதிபதி தேவராஜன் இந்திரனின் ஆணையை மீறும் இந்த செயலை ஏன் செய்தீர்கள்? மன்னியுங்கள் தேவேந்திரா. துஷ்டன் திரிபுராசுரனோடு அவனது தந்தை ரிஷி கிரக சம்பத்தும் தவம் செய்கிறார். நாம் அவர்கள் தவத்தை கெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டால் அதன் விளைவு நமக்கு விபரீதமாகிவிடும். தேவேந்திரன் உங்கள் அனைவருக்கும் அந்த துஷ்டர்களின் தவத்தை கலைக்க ஆணையிட்டேன். முடிவை பற்றி தங்களுக்கு கவலை இல்லையா? உக்கிரம் ஆன பிறகு அவர்கள் தவத்தை நீங்கள் கலைக்கவில்லை என்றால் அவசியம் விளைவு நமக்கு விபரீதமாகிவிடும் தேவர்களே. நாங்கள் யோசித்தோம் தேவராஜா. ஒரு ரிஷியின் தவத்தை கலைத்தோம் என்றால் நாம் பயங்கர பாவிகளாகி விடுவோம். பாவம் புண்ணியத்தை பற்றி உபதேசம் வேண்டாம் வருணதேவா. என் ஆணையை செயல்படுத்துங்கள். இல்லை என்றால் என் கோபம் உங்கள் எதிர்காலத்தையே இல்லாமல் செய்துவிடும். அப்படியாகட்டும் தேவராஜா. வர்ணதேவா, இப்பொழுதே நீரை பிரவாகம் செய்து அவர்கள் தவத்தை கலைத்து விடுங்கள். வர்ணதேவா, இப்பொழுதே பிரவாகத்தை நிறுத்துங்கள். அக்னி தேவா, இப்பொழுதே உங்கள் அக்னியால் இவர்களை பஸ்மமாக்குங்கள். இவர்களை வீணாக தொந்தரவு செய்தால் விளைவை அனுபவிக்க வேண்டி வரும். தேவராஜா, இந்த சங்கடத்திலிருந்து நாம் தப்பிக்க நாம் இங்கிருந்து உடனே மறைய வேண்டும். உங்களது மூர்க்கத்தனமான அறிவுரையை கேட்க நான் விரும்பவில்லை. இப்பொழுது நாம் இவர்களின் தவத்தை கலைக்காமல் இங்கிருந்து மறைந்தால் இவர்களின் தவம் முடிந்துவிடும். வரமே இல்லாமல் உங்கள் அனைவரின் திவ்ய சக்தியை அளித்தவன் அவன். வரத்தை பெற்ற பிறகு அவன் சக்தி அதிகமாகிவிடும். அதை பற்றி தங்களுக்கு கவலை இல்லையா? கவலைப்பட்டு என்ன லாபம் தேவராஜா? எந்த காரியமாக இருந்தாலும் தவம் செய்பவர்களின் தவத்தை நாம் கலைக்கக்கூடாது. முடியாது. உங்களால் அது முடியாது. ஆனால் வஜ்ராயுதத்தை வைத்திருக்கும் சொர்க்காதிபதி இந்திரனால் அது முடியும். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். மகரிஷி தர்த்தர் எனக்கு பெற்று தந்த எனக்கு மிகவும் பிடித்த வஜ்ராயுதம் எதிரிகளை அழிக்காமல் விடவே விடாது. வஜ்ராயுதமே வா! வேண்டாம் தேவராஜா, வேண்டாம். வஜ்ராயுதத்தை தவறாக பயன்படுத்தாதீர்கள். இவர்கள் மீது இதை பயன்படுத்தி மகரிஷி தர்த்தரின் தவத்தை அவமானப்படுத்தாதீர்கள். வஜ்ராயுதத்தை பயன்படுத்தாதீர்கள். இந்த தவறுக்கு எந்த ஒரு சுபசக்தியும் தங்களை மன்னிக்காது தேவராஜா.
இந்த துஷ்டர்களின் தவத்தை கலைப்பதற்கு இது மட்டும்தான் உபாயம். இன்னொரு உபாயம் இருக்கிறது தேவராஜா. இன்னொரு உபாயமா? ஆம் தேவராஜா. ஸ்ரீ கணேசரை நோக்கி தவம் இருக்கும் இந்த இருவரின் தவத்திற்கு வரம் தர வேண்டாம் என்று சிவசங்கரிடம் பிரார்த்தனை செய்யலாமே. சிவனின் ஆணையின்படி நடப்பது அவரது மகன் ஸ்ரீ கணேசரின் கடமையாயிற்றே தேவராஜா. நாம் எப்படியாவது ஸ்ரீ கணேசருக்கு சிவனை ஆணையிட வைக்க வேண்டும். சமயம் வரும்போது நான் உன்னை மறுபடியும் அழைக்கிறேன் வஜ்ராயுதா. வஜ்ராயுதத்தை பயன்படுத்தும் முன் நான் உங்கள் அறிவுரையை கேட்கிறேன். கைலாயம் சென்று சிவனிடமே கேட்கலாம். பண்லால், என்னால உட்காரவே முடியலப்பா. நீ எனக்காக உன் கணேசர்கிட்ட சேர்த்து வேண்டிக்க நான் மெதுவா நாம சொல்லிக்கிட்டே இருக்க. ஆமா மல்லால், நீ எப்பவுமே சொல்வியே உன்னோட கணேசர் பிரார்த்தனை பண்ணாலே சந்தோஷப்படுவாருன்னு. ஆனா நம்ம ஆராதனை எவ்வளவு நேரமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், கணேசர் வரவும் இல்ல, உங்க அப்பாவோட வலி இன்னமும் போகவும் இல்ல. கணபதி என்கிட்ட அவரே சொன்னாரு, பக்தர்கள் கிட்ட இருந்து அவங்க பக்தியை ஏத்துக்கிறதுக்கு முன்னால சோதனை செய்வாரா. இப்ப அப்பாவுக்கு சோதனை வச்சிருக்காரு, நாம அந்த சோதனையில ஜெயிக்கணுமா? நீ சொல்றது உண்மைதான் பண்லால். இதெல்லாம் நான் பண்ண பாவத்தோட பலன்தான். நான் மன்னிக்கவே முடியாத அளவுக்கு பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்கேன். எனக்கு எப்பதான் உடம்பு சரியாகுமோ தெரியல. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் எத்தனையோ நிரபராதிகளை தேவையில்லாம அநியாயமா தண்டிச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க ஸ்ரீ கணேஷா, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க கணேஷா. கணபதியாய நம. ஓம் 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 கணபதியாய நம. கஜானனா, ஆராதனை செய்யும் குரல் எனக்கு கேட்கிறது. நான் சென்றே ஆக வேண்டும் கஜானனா. அந்த கல்யாணின் உடலை குணப்படுத்த நான் அங்கு அவசியம் செல்ல வேண்டும். நான் வேகமாக அங்கு செல்ல வேண்டும். ஆனால் தாய் பார்வதியிடம் அனுமதி பெற்று பிறகு செல்லேன். அவர்களின் அனுமதி இல்லாமல் நீ எங்கும் செல்லக்கூடாது. செல்வதற்கு முன் தாயிடம் சென்று அனுமதி பெற்றுக்கொள். என்ன யோசிக்கிறாய் கௌரி புத்ரா? தாய் பார்வதி இப்பொழுது தந்தை சிவசங்கரனோடு இருப்பார். நான் இப்பொழுது அங்கு சென்று அவர்களிடம் அனுமதி கேட்டால் நிச்சயம் அவர்கள் தரமாட்டார்கள். அதனால் கூறாமல் செல்வதுதான் நல்லது என்று கூடாது. தாயின் அனுமதி இல்லாமல் செல்வது நல்லதல்ல. நாம் மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது. அதனால் தாய் வேதனைப்படுவார். தாயின் அனுமதி இல்லாமல் நீ செல்வது நல்லதல்ல. பக்தர்களின் குரலுக்கு பதில் கொடுக்காமல் இருப்பது கூட நல்லதல்ல. தந்தையின் அருகில் இருக்கும்போது தாய் நிச்சயம் அனுமதி தர மாட்டார். என்ன செய்வது? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. ஏதாவது ஒரு உபாயம் செய்தே ஆக வேண்டும். உன்னுடைய இந்த பேச்சை கேட்டு வெட்கப்படுகிறேன் கௌரி புத்ரா. பக்தர்களுக்கு சோதனை வைப்பதற்காக, அவர்களின் அன்புக்காக நாம் விதிமுறையை மீறுவது நமக்கு நல்லதல்ல. அனைவரின் மனதிலும் சந்தேகம் என்பது சீக்கிரம் வந்துவிடும். பகவானாக இருந்தும் ஏன் உடனே செல்ல வேண்டும்? பக்தன் எங்கே செல்வான்? அதைதான் நானும் யோசிக்கிறேன். ஆனால் எந்த உபாயமும் எனக்கு தெரியவில்லையே. ஏனும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேஸ்வரியிடம் பிரார்த்தனை வேண்டாம் கஜானனா. சிறிய விஷயங்களை நாமே கையாள வேண்டும்.
மூளைப்பொருள் ஸ்ரீ மா கணேசரின் கருணையினால் நாமே சுயமாக சிந்தித்து பார்ப்போம். இந்த சிறிய விஷயத்திற்கெல்லாம் அவரை தொந்தரவு கொடுக்க கூடாது. அவர் இந்த சராசரத்தையும் கவனிக்க வேண்டுமே. எம்பெருமான் சிவன் தாய் பார்வதிக்கு ஜெய். எம்பெருமான் சிவன் தாய் பார்வதிக்கு நீ இங்கே இரு கஜானனா, நான் தியான மண்டபம் வரை சென்று வருகிறேன். குரலை கேட்டால் தேவராஜன் இந்திரனும் தேவகணங்களும் மகாதேவன் சிவனிடம் ஏதோ வேண்டுகோளுடன் வந்திருக்கிறார்கள். தேவர்களின் பிரார்த்தனையை கேட்கும் பொழுது நீயும் அப்படியே அனுமதி பெற்று விடலாமே. அதற்காகத்தான் இப்பொழுது நான் செல்கிறேன். மகாதேவன் பகவான் சிவன், மகாதேவி தாய் பார்வதிக்கு, மகாதேவன் பகவான் சிவன், மகாதேவி தாய் பார்வதிக்கு. எம்பெருமானே, எங்கள் சங்கடத்தை விளக்குங்கள் எம்பெருமானே. தியானத்தை கலையுங்கள் எம்பெருமானே. பகவான் சிவனின் தவத்தை கலைக்கும் தவறை செய்யாது தேவராஜா. அதன் விளைவு உனக்கு நன்மையாக முடியாத. சாம்ப சதாசிவனுக்கு ஜெய். ஓம் நம சிவாய. வணங்குகிறேன் தாயே பார்வதி. தேவராஜா, எந்த வேண்டுதலோடு பகவான் சிவனை பார்க்க வந்தீர்களோ அதை தாய் பார்வதியிடம் கூட நீங்கள் கூறலாம். ஏனென்றால் சிவனின் இந்த தியானம் பாதிக்கப்பட்டது என்றால் அதன் விளைவு வேறு விதமாக இருக்கும். அவர் உதவி செய்வதற்கு பதிலாக உங்கள் துன்பம் அதிகமாகிவிடும். வினைகளை தீர்க்கும் ஸ்ரீ கணேசா, மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, உண்மையில் நாங்கள் இப்பொழுது இங்கு உங்களது தரிசனம் காணத்தான் வந்தோம். இது எங்கள் சௌபாக்கியம் கணபதி. அதனால்தான் நாங்கள் உங்களை காண பெற்றோம். பார்த்தீர்களா தாயே, நான் இங்கு வரவில்லை என்றால் இவர்கள் சௌபாக்கியம் எங்கேயோ போயிருக்குமே. தேவராஜா, மகாதேவன் பகவான் சிவன், மகாதேவி தாய் பார்வதி தரிசனத்தில் எத்தனையோ ஜென்மங்களுக்கான சௌபாகியம் நமக்கு கிடைக்கும். இருந்தும் தாங்கள் சௌபாகியம் வேண்டும் என்பதற்காக தாய் பார்வதியிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அது தங்கள் சங்கடத்தை அவசியம் விலக்கிவிடும். என்ன ஆயிற்று தேவராஜா? உங்களின் சங்கடத்தின் விஷயத்தை என்னிடம் கூற என்ன தயக்கம் உங்களுக்கு? தாயே பார்வதி, தாங்கள் மங்களமூர்த்தி கௌரி புத்திரரிடம் கூறுங்கள், அந்த துஷ்டன் திரிபுராசுரனுக்கு வரம் தர வேண்டாம் என்று. தவம் செய்பவர்களுக்கு தவத்தின் பலனை தரவிடாமல் தடுக்கும் தவறை செய்ய வேண்டாம் என்று தங்களுக்கு தேவரிஷி நாரதர் முன்பே கூறினார் அல்லவா? மன்னியுங்கள் மங்களமூர்த்தி, நாங்கள் தவறு செய்துவிட்டோம். உண்மை என்ன தெரியுமா தேவராஜா? தங்களுக்கு திரிபுராசுரனிடம் இருந்து தங்கள் தவறுகளாலேயே பிரச்சனை வரப்போகிறது. நீங்களே பாருங்கள். இந்த திரிபுராசன் யார் கணேசா? ஆச்சரியம்! கிரக சம்பந்தரின் மகன் திரிபுராசுரனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? தாயே, தாங்கள் திவ்ய திருஷ்யை பிரயோகித்து பார்த்தீர்கள் என்றால் தங்களுக்கே தெரிய வரும். திரிபுராசுரனும் ரிஷி கிரக சம்பந்தும் எத்தனை கடும் தவம் புரிகிறார்கள் என்று. நான் என்ன கேள்வி கேட்டேனோ அதற்கு மட்டும் பதில் கோர. ரிஷியின் மகன் அசுரனாக எப்படி ஆக முடியும்? அவன் அசுரனாக இருந்தாலும் உன்னை மகிழ்விக்க எதற்காக தவம் செய்ய வேண்டும்? அந்த அசுரனுக்கு வரமளிக்க எண்ணுகிறாயா? தாங்கள் அனுமதி இல்லாமல் நான் அங்கு செல்ல எப்படி எண்ணுவேன் தாயே? அதுவும் நல்லதுதான் தாயே. தாங்கள் மங்களமூர்த்திக்கு அசுரனுக்கு வரம் தர வேண்டாம் என்று ஆணையிடுங்கள். இது பரம்பரை வழக்கம்தான் தாயே. அசுரன் வரம் பெற்ற பிறகு சொர்க்க சிம்மாசனத்தை கேட்பான். நான் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் தேவராஜா. என் அறிவு வாய்ந்த மகன் கணேசனின் அறிவிலும் விவேகத்திலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவன் வரத்தை யாருக்கும் தவறாக வழங்க மாட்டான். இப்பொழுது நீங்கள் செல்லலாம். தாயே, நான் துக்கப்படுபவர்களின் துக்கத்தை போக்க சென்று வர அனுமதி தாருங்கள். அதுவும் சந்தோஷமாக அனுப்புங்கள். கேட்டீர்களா தாயே? என் பிரிய பக்தர் பண்டாலின் தந்தை கல்யாண் இப்பொழுது என் கரங்களால் குணப்பட வேண்டியிருக்கிறார். இப்பொழுது அவருக்கு அவர் பக்தியின் பிரசாதத்தை தர என்னை தடுக்காதீர்கள். நான் சீக்கிரமே கைலாயத்திற்கு வந்து விடுகிறேன். முதலில் எனக்கு வாக்கு கொடு. ரிஷி கிரக சம்பந்தின் மகன்
அசுர திரிபுராசுரனுக்கு வரம் தர மாட்டேன் என்று. தங்களின் ஆணை இல்லாமல் நான் எந்த காரியமும் செய்ய மாட்டேன் தாயே, என்னை நம்புங்கள். உன் வாக்கை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நீ செல்ல போகும் விஷயம் பன்லாலின் தந்தை கல்யாணை குணப்படுத்தத்தான். ஆகட்டும் தாயே, வருகிறேன். ஓம் நம சிவாய. ஓம் மகா கணேசாய நம. தேவி பார்வதி, நீ சுயநலவாதி தேவேந்திரனிடம் பேசிவிட்டு கௌரிபுத்திரனிடம் திரிபுராசுரனுக்கு வரம் கொடுத்ததை ஏன் கேட்டாய்? அதில் என்ன தவறு? அசுரனுக்கு வரமளித்து இந்த சராசரத்தில் என்றுமே நன்மைகள் நடந்ததில்லையே. வரமளிக்காமல் இருப்பதுதான் நல்லது. தேவி பார்வதி, நீ அசுர இனத்திற்கு அநியாயம் செய்ய எண்ணுகிறாய். ஆனால் இது இப்பொழுது இந்த சமயத்தில் அசுரர்களுக்கு பயன்படாது. ஒரு தவசிக்குத்தான் போகும். அதற்கு அர்த்தம் சுவாமி? தேவி, யார் தவத்தையும் ஆராதனையும் கடமையாக எண்ணி செய்கிறார்களோ அவர்களுக்கு வரமளிப்பது விதியின் வினைப்படி நேரிதானே. நீ கணேசன் புத்தியிலும் விவேகத்திலும் நம்பிக்கை வை. அவன் எந்த காரியம் செய்தாலும் அது சராசரத்தின் நன்மைக்காகத்தான் இருக்கும். தேவர்களின் குரல் கேட்டு வருவதாக தியான மண்டபம் சென்ற கௌரிபுத்திரன் ஏன் இன்னும் திரும்பி வரவில்லை? ஒருவேளை தாய் பார்வதியின் ஆணை வெளியே செல்ல அவனுக்கு கிடைத்திருந்தால் கௌரிபுத்திரன் என்னிடம் கூறியிருக்க வேண்டுமே. உன்னிடம் கூறாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று தெரியாதா கஜானனா? என்ன ஆயிற்று கௌரிபுத்ரா? நீ வெளியே செல்ல தாய் அனுமதித்து விட்டாரா? காத்திருந்தேன் கஜானனா. அங்கு காத்திருந்து நேரம் வீணானதுதான் மிச்சம். என் மனம் என்ன பாடுபடுகிறது என்று உனக்கு தெரியாது. உன் மனதான். உன் மனதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அவற்றை எல்லாம் விடு. நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன காரியம் கௌரிபுத்ரா? என்னவென்று கூறு. நாம் இருவரும் சேர்ந்தே செய்யலாம். கஜானனா, நீயும் என்னை போல்தானே? என் கஜானனன் அவதாரத்தின் காரணம் இன்னும் நிறைவேறவில்லை. ஆம் கௌரிபுத்ரா, நான் வந்ததன் காரணம் கஜானன் அவதாரத்தின் சக்தியை காட்டும் நேரமே வரவில்லை. மூலப்புறம் மகா கணேசர் கூட என்னை ஏமாற்றி விட்டார் போல் இருக்கிறது. நீதான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் கௌரிபுத்ரா. நான் காட்டும் வழியை நீ நிச்சயம் ஏற்றுக்கொள்வாயா? அவசியம். அப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். நாம் 2 சக்தி வாய்ந்த காரியங்களை முடித்தாக வேண்டும். அந்த காரியம் முடிவதற்குள் உன்னுடைய கவலை எல்லாம் பறந்துவிடும். முதலில் காரியத்தை கூறு. கஜானனா, நான் என்னுடைய பரம பக்தன் பன்லாலின் குரலை கேட்டு அவன் தந்தையின் துக்கத்தை போக்க செல்கிறேன். இப்போது நீ திரிபுராசுரனுக்கு வரம் அளிக்க அவனை சந்தோஷப்படுத்த செல்கிறாய். அவனுடைய தவம் முடியும் நிலையை எட்டிவிட்டது. ஆனால் அது நல்லதல்லவே கௌரிபுத்ரா? உன்னை ஆராதனை செய்பவர்களுக்கு நான் எப்படி வரம் அளிக்க முடியும்? நான் கூறுவதை சற்று புரிந்து கொள் கஜானனா. தாய் பார்வதி திரிபுராசுரனுக்கு வரம் அளிப்பதற்கு என்னை தடுத்து விட்டார்கள். திரிபுராசுரனுக்கு வரம் கிடைக்கவில்லை என்றால் ஜபம், தபம் மற்றும் தவசிகளுக்கு வழியின்றி தவத்தை பெறுபவர்கள் அழிந்து விடுவார்களே. பக்தர்களின் மனம் தவத்திற்கு பதிலாக ஏமாறக்கூடாது. அப்பொழுது தாய் என் மீது கோபப்பட மாட்டார்கள். உன் மீது ஏன் கோபப்படுவார்கள்? அவர்கள் என்னை தானே தடுத்தார்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணத்தை நாம் மதித்து இந்த காரியத்தை நாம் முடித்தாக வேண்டும் கஜானனா. ஓம் மகா கணேசாய நம. மகனே கஜானனா, மகனே கஜானனா, நீ எங்கே இருக்கிறாய் கஜானனா? மகனே கஜானனா, கௌரிபுத்திர ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். குறை தீர்க்கும் ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். முதல் பூஜை அதிகாரி குறை தீர்ப்பவர் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசனுக்கு, கேட்கும் வரத்தை தரும் ஸ்ரீ கணேசனுக்கு, ஸ்ரீ கணேசனுக்கு, மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசனுக்கு, வேண்டும் வரம் தரும் ஸ்ரீ கணேசனுக்கு.
மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசனுக்கு, விக்னஹர்த்தா ஸ்ரீ கணேசனுக்கு, கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசனுக்கு. எல்லாரோட குறைகளையும் தீர்த்து வைக்கிற ஸ்ரீ கணேஷா, நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க. நான் உங்களோட அன்பான பக்தன் பண்லால கோவிச்சுக்கிட்டு அனாவசியமா உங்களோட பக்தியை அவமானப்படுத்திட்டேன். அதுக்கு தண்டனையும் அனுபவிச்சிட்டேன். மங்களமூர்த்தி, நீங்க தான் என் குடும்பத்து மேல கருணை காட்டணும். நான் இனி யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம பாத்துக்கணும். கல்யாண், இந்த பூலோகத்தில் ஒவ்வொரு உயிர்களும் தன் பாவத்திற்கும் தன் தீய செயலுக்கும் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த தண்டனையில் இருந்து பகவான் கூட காப்பாற்ற மாட்டார். அப்ப எங்க வீட்டுக்காரருக்கு இல்லை, கல்யாணின் இதயத்தில் இப்பொழுது வருத்தம் தோன்றிவிட்டது. அவர் தன் தவறை உணர்ந்து விட்டார். அது உண்மைதான் ஸ்ரீ கணேஷா. நீங்க மட்டும் இந்த பாவிய தண்டிக்காம இருந்திருந்தா நிச்சயமா நான் திருந்திருக்கவே மாட்டேன். நான் இந்த கிராமத்து மக்களை என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கேன் ஸ்ரீ கணேசா. நடந்தவைகளை மறந்துவிடு கல்யாண். இனி வருங்காலத்தை பற்றி என்ன? ஆம், நீ பட்ட சவுக்கடியை என்றும் மனதில் வைத்துக்கொள். யார் ஒருவர் நடந்ததை எண்ணி வருந்துகிறானோ அவன்தான் வருங்காலத்தில் சந்தோஷமாக இருப்பான். வருங்காலத்தை உணர்ந்தவன் தான் என்னுடைய பக்திக்கு தகுதியானவன். இப்பொழுது எனக்கு வாக்கு கொடு, நிரபராதியாகிய யாரையும் இனி துன்புறுத்த மாட்டேன் என்று. உன்னால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய். மற்றவர்களை பற்றியும் கிராமத்தின் நன்மை பற்றியும் யோசி. ஸ்ரீ மங்களமூர்த்தியே, ஸ்ரீ கணபதியே, நீங்க என்ன தண்டிச்சதுக்கு அப்புறம் நான் மாறிட்டேன். ஸ்ரீ கணபதியே, இனி நான் பக்தியிலையும் இந்த கிராமத்து மக்களுடைய நலனையும் அக்கறை காட்டுவேன். இதுக்கப்புறம் ஒவ்வொரு கிராமத்து மக்களையும் என்னோட நண்பனா நினைச்சு அவங்கள நான் பார்த்துப்பேன். முதல்ல என் அகங்காரத்தை நீக்கி எனக்கு மனிதாபிமானத்தை கொடுங்க. இனிமே நான் எந்த தப்புமே செய்ய மாட்டேன் கணேஷா. நான் உணர்ந்துட்டேன் கணேஷா. உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். அன்பான பக்தன் பண்லால், உன்னுடைய பக்தியினால் நான் மிக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். நீயும் உன் ஆசைப்படி விரும்பிய வரத்தை கேட்டு வாங்கிக்கொள். எல்லாத்தையும் தர கணேசா. எங்க அப்பாவுக்கு உடம்பு வலி எல்லாம் போக்கி சரியாக்கிடுங்க. எனக்கு வேற ஒரு வரமும் வேணாம். பக்தர்களின் சிறந்தவன் பண்லால் நீ. ஆனால் பக்தியின் நியதிப்படி அப்படி கூறக்கூடாது என்று உனக்கு தெரியாதா? பக்தியில என்ன நியமம் இருக்கு கணேச மகாராஜா? பக்திக்கும் நியமம் இருக்கிறது. உண்மையான பக்தியோடு இருப்பவர்களுக்கு பகவானின் கருணை நிச்சயம் கிடைக்கும். நான் உனக்கு வரமளிக்க வந்து விட்டேன். நீ வரம் நிச்சயம் கேட்டாக வேண்டும். நான் என்ன கேட்க போறேன் ஸ்ரீ கணேசா? நான் கேட்கணும்னு நினைச்சத கேட்காமையே நீங்க கொடுத்துட்டீங்க. அப்புறமும் எனக்கு என்ன வேணும்னு கேக்குறீங்க? நன்றாக யோசித்து கேள் ஸ்ரீ கணேசா. எனக்கு எங்க அம்மா, எங்க அப்பா, கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் எப்பவும் உங்களை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஆகட்டும். அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். பக்த அரசன் பன்லாலின் பெயர் அவன் பக்திக்கு சமமாக என்றும் நிலைத்திருக்கும். பன்லால் பக்தியின் காரணமாக அவனின் தாய் தந்தை, அவன் பிறந்த இந்த கிராமம் கூட புராணத்தில் பெயர் பெற்று விளங்கும். உங்கள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசனுக்கு, பக்தன் பன்லாலுக்கு. ஸ்ரீ கணேசர் தன் பக்தன் பன்லாலுக்கு வரத்தை அளித்துவிட்டு பூலோகத்தை விட்டு மறைந்தார். தாயின் மனம் வருந்தாமல் இருக்க கௌரிபுத்திரனுக்கு பதிலாக கைலாயத்தில் இருந்த கஜானனின் மனம் திருவராசுரனுக்கு வரம் அளிப்பதை எண்ணி மகிழ்வுற்றது. அதற்காக கஜானன் ஸ்ரீ கணேசன் ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருந்தார். நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண. ஓம் கணபதியாய நமः. நாராயண நாராயண. இத்தனை கடுமையான உக்கிரமான தவம் செய்தும் கூட திரிபுராசூரனுக்கு கௌரிபுத்திரர் ஸ்ரீ கணேசர் வரமளிக்க தாமதப்படுத்துவது ஏன்? அவர் வெறும் பிரார்த்தனை செய்தாலே மனம் மகிழ்ந்து விடுவாரே. நாரா ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா.
திரிபுராசூரனுக்கு வரமளிக்க கௌரி புத்திரர் வந்து கொண்டிருக்கின்றார். கௌரி புத்திரர் ஸ்ரீ கணேசர் எங்கு சென்றார்? நாரதா, நீ இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். கௌரி புத்திரர் இதுவரை வந்துவிட்டு எங்கு சென்று விட்டார்? நாராயண நாராயண, வணங்குகிறேன் வணங்குகிறேன் கௌரி புத்திரா ஸ்ரீ கணேசா, வணங்குகிறேன். கௌரி புத்திரா ஸ்ரீ கணேசா, தாங்கள் திரிபுராசூரனுக்கும் ரிஷி கிரக சம்பந்துக்கும் வரதானம் தர ஏன் இத்தனை தாமதம்? அவர்கள் உக்கிரமாக தவம் செய்யும் சத்தத்தை கேட்டு சராசரமே அதிர்ந்து விட்டது. சராசரத்தை பற்றிய கவலை சராசரத்தை படைக்கும் பிரம்மதேவன் அல்லவா பட வேண்டும். எனக்கு என்ன கவலை? நாராயண நாராயண, சராசரத்தை நடத்தி வரும் மூலப்பொருளின் அவதாரமாக விளங்கும் கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசர் உங்களையும் தானே இந்த சராசரம் நம்பி இருக்கிறது. தாங்கள் இந்த வார்த்தையை கூறலாமா? அப்படி ஒரு வார்த்தையை நான் கூறவில்லை, நீங்கள் தான் கூறினீர்கள் தேவரிஷி. எனக்கே இந்த விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது. தாங்கள் ஆராதிப்பவரை தங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா? நான் ஆராதிப்பது தங்களைத்தானே கௌரி புத்திரா. தேவரிஷி, தாங்கள் சற்று நேரத்திற்கு முன்னால் கைலாயத்தில் ஒரே மாதிரி போல் இருக்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் இரு அவதாரத்தையும் ஒன்றாக பார்க்கவில்லையா? மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் பார்த்திருக்கிறேன் கௌரி புத்திரா, அவசியம் பார்த்திருக்கிறேன். பிறகும் தவறு செய்கிறீர்களே தேவரிஷி. தாங்கள் ஆராதிக்கும் கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசன் நான் இல்லை, நான் கஜானனன். என் தவறுக்கு மன்னியுங்கள் கௌரி கஜானன ஸ்ரீ கணேசா. தங்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டுமென்றால் என் தந்தையே தவறு செய்து விடுவார். நான் சாதாரண பக்தன் மட்டும்தானே. தங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் திணறிவிட்டேன். தங்களுக்கு ஜே கஜானன ஸ்ரீ கணேசா, தங்களுக்கு ஜே. தேவரிஷி, இப்பொழுது என் மனம் கவலையாக இருக்கிறது. தங்களைப் போலவே இப்பொழுது என் மனதின் பிரச்சனைகள் மலை போல் உள்ளது. பிரச்சனை மலை போலா? நாராயண நாராயண, இதை நான் இப்பொழுதுதான் முதல் முறை கேட்கிறேன். எனக்கும் இப்படி ஒரு சமயம் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது தேவரிஷி. அது என்ன சமயம் கஜானன ஸ்ரீ கணேசா? விஷயம் இதுதான். நம் தாய் பார்வதி திரிபுராசுரனுக்கு வரத்தை அளிக்க கூடாது என்று கௌரிபுத்திரனிடம் கூறிவிட்டார்கள். நாராயண நாராயண, அப்படியென்றால் தாயின் ஆணையை கேட்டுத்தான் திரிபுராசுரன் உக்கிரமாக தவம் புரிந்தும் கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசன் வரவில்லையா? ஆம் தேவரிஷி, தாய்க்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது மகனின் கடமை அல்லவா? அதனால் தான் கௌரிபுத்திரன் என்னை இங்கு அனுப்பி வைத்தான். அப்படியென்றால் திரிபுராசுரனின் தவத்திற்கு இப்பொழுது நாராயண நாராயண. அந்த பிரச்சனை தான் என் மனதிலும் உள்ளது தேவரிஷி. இப்பொழுது நீங்கள் எனக்கு அறிவுரை கூறுங்கள். அக்னியை வெளிப்படுத்தி தவம் செய்யும் அசுரன் திரிபுராசுரனுக்கு நானாக எந்த வரமும் அளிக்க முடியாது. என்ன வரம் அளிக்கலாம் என்று கூறுங்கள் தேவரிஷி. தாங்கள் தேவர்களின் ரிஷி மட்டுமல்ல, தேவனின் எதிரியையும் அறிந்தவர். ஒருவேளை இவருக்கு நாம் வரத்தை அளிக்கவில்லை என்றால் கௌரிபுத்திரனை நோக்கி இருந்த தவம் வரத்தின் சக்தி கிடைக்காமல் அவமானப்பட்டுவிடும். முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும் தேவரிஷி. நான் என் பிரச்சனையை உங்களிடம் கூறிவிட்டேன் தேவரிஷி. இப்பொழுது சீக்கிரம் முடிவு செய்யுங்கள். தவம் இருப்பவர்களுக்கு தவத்தின் வரனை தராமல் அநியாயம் செய்யக்கூடாது. இன்னொரு புறம் வரத்தை நாம் அளிக்காமல் விட்டாலும் அவர்கள் தவத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது நாம் என்ன செய்வதென்று கூறுங்கள் தேவரிஷி. பிரபு, என்னிடமா? பிரபு, நான் தங்களையே அடையாளம் தெரியாமல் தவித்தவன். பிறகு நான் தங்களுக்கு எப்படி அறிவுரை கூறுவேன்? அப்படியென்றால் தாங்களும் தேவர்களுக்கு பயப்படுகிறீர்களா தேவரிஷி? கவலைப்படாதீர்கள், தேவராஜன் இந்திரன் தங்களை தேவர்களின் எதிரி என்று கூற மாட்டார். பேரை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள் ஸ்ரீ கணேசா? இந்த நாரதனுக்கு பக்தியும் கர்மமும் தான் கடமை. தங்களின் கர்மமும் தங்களின் பக்தியும் என்ன கூறுகிறது தேவரிஷி? பிரபு, என்னுடைய பக்தி என்ன கூறுகிறது என்றால் பக்தர்களுக்கு அவர்கள் பக்திக்கான பலன் கிடைத்தே ஆக வேண்டும். என் மூலமா அல்லது கௌரிபுத்திரன் மூலமா? பிரபு, தங்களுக்கும் கௌரிபுத்திரருக்கும் இடையிலே யாரும் வர முடியாதே. எனக்கு நீங்கள் இருவரும் ஒருவராகத்தான் தெரிகிறீர்கள். உங்கள் இருவரின் அவதாரமும் இந்த உலகின் நன்மைக்காகத்தான், தர்மத்தை நிலைநிறுத்தத்தானே அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள். பிரபு, திரிபுராசூரனுக்கு வரத்தை அளித்து தர்மத்தை மேலும் நிலைநிறுத்துங்கள். மீண்டும் நல்ல காரியங்கள் செய்யுங்கள். தங்களின் சாதுரிய புத்தி திறமையாக வேலை செய்கிறது தேவரிஷி. தாங்கள் இந்த கடினமான பிரச்சனைக்கு மட்டுமல்ல, அதோடு என் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கும் விடையளித்து விட்டீர்கள்.
உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். இல்லை இல்லை மங்களமூர்த்தி, இதில் நான் எந்த சொந்த கருத்தையும் கூறவில்லை. இவை அனைத்தும் தங்கள் கருணையின் மூலம்தானே எனக்கு வந்தது. நாராயண நாராயண. ஓம் கணபதியாய நமः. 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 என்ன அப்படி பார்க்கிறாய் திரிபுராசுரா? என்னிடமிருந்து உனக்கு வரம் வேண்டாமா? வரம் எனக்கு அவசியமாக வேண்டும். வரத்தை பெற்றால்தான் நான் 3 லோகத்துக்கும் சாமியாகி திரிபுராசுரன் என்ற என் பெயரை நிலைநிறுத்த முடியும். அப்பொழுது வரத்தை கேள். வரமா? நீயா? நீ எனக்கு வரத்தை அளிக்கப் போகிறாயா கஜமுக பாலகா? நீயா ஸ்ரீ கணேசர்? எனக்கு ஸ்ரீ கணேசர் தான் வரமளிக்க வேண்டும். என்னோடு வந்து விளையாடும் தவறை செய்யாதே கஜமுக பாலகா. என் தவத்தை வந்து குலைக்காதே. நீயாகவே இங்கு வந்து சங்கடத்தை வரவேற்றுக் கொள்ளாதே. தவறு 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 தவறு. கோபம் உக்கிரத்தின் வெளிப்பாடு இப்படித்தான் வெளிப்படும். பக்தி செய்து மூர்க்கனாக இல்லாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே. இப்பொழுது நிச்சயமாக கஜானனின் தந்தத்தால் தண்டிக்கப்பட போகிறான். மூர்க்க திரிபுராசுரா, நீ உன் துஷ்ட அசுரத்தனத்தை காண்பித்து விட்டாயே. என் கோபத்திற்கு ஆளாகி விட்டாய். என் கோபம் அதிகமானால் தந்தத்தால் குத்தி உன்னை தூசி போல் தூக்கி எறிந்து விடுவேன். நான் அப்படி செய்தால் நீ என் மீது வைத்திருக்கும் பக்திக்கு அநியாயம் செய்ததாகிவிடும். பார் மூர்க்கா பார், என்ன தயால மனம் கொண்டவர் நமது ஸ்ரீ கணேசர். இப்பொழுது உன் தவறுக்கு மன்னிப்பு கேள். அவர் கோபத்தை சாந்தப்படுத்தும் மூர்க்கா. ஸ்ரீ கணேசா, என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. அறியாமல் தவறு செய்து விட்டேன். ஆணவமும் அகங்காரமும் என் கண்களை மறைத்து விட்டது பிரபு. என்னை மன்னித்து விடுங்கள். தங்களின் வீரிய சக்தியை என்னால் உணர முடியவில்லை பிரபு. என்னை மன்னித்து விடுங்கள். நான் வாக்கு தருகிறேன் பிரபு. இனி ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் பிரபு. தாங்கள் மனம் மகிழ்ந்தால் எனக்கு வரத்தை தாருங்கள் பிரபு. நான் விரும்பும் வரத்தை தாருங்கள். ரிஷிகிரக சம்பந்தரே, ஸ்ரீ கணேசனை ஆராதனை செய்த பலன் உங்களுக்கும் உண்டு. முதலில் நீங்கள் வரத்தை கேளுங்கள். எனக்கு தங்கள் பக்தியை தவிர வேறு எதுவும் வேண்டாம் ஸ்ரீ கணேசா. தாங்கள் விரும்பினால் எனது மகன் திரிபுராசுரனுக்கு வரத்தை தாருங்கள். அவனுக்கு கிடைத்தால் அது எனக்கு கிடைத்ததைப் போல். உன்னுடைய ஆசை என்ன திரிபுராசுரா? தாங்கள் மனம் மகிழ்ந்தால் எனக்கு 3 உலகத்தையும் ஆளும் நிலையான சக்தி, என் விருப்பப்படி உருவத்தை மாற்றிக்கொள்ளும் வரம் தாருங்கள் பிரபு. அப்படியே ஆகட்டும். ஏ மூர்க்கா, அவர் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது அமரவரத்தை கேள். அவரிடம் அந்த வரத்தை கேட்டு வாங்கு. பிரபு, என்னுடைய தந்தையின் எண்ணத்தை நிறைவேற்றுங்கள். எனக்கு அமரவரத்தை தாருங்கள் பிரபு. உனக்கும் உன் தந்தையாக இருப்பவருக்கும் கேட்ட வரத்தை நான் அளித்து முடித்து விட்டேன். இப்பொழுது ஒன்றை மட்டும் நான் கூறுவேன். உன்னுடைய வதம் மூலப்புருஷி மகா கணேசராலோ இல்லை அவரது எந்த அவதாரத்தாலோ இருக்காது. ஸ்ரீ கணேசா, தாங்கள் எனது மகன் திரிபுராசுரனுக்கு அமரவரத்தை தர விரும்பவில்லை என்றால் கடினமான மரண வரத்தை தாருங்கள். என்னுடைய கடைசி காலம் வரை எனது மகன் உயிரோடு இருக்க வேண்டும். உங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வது என்னுடைய கடமை ரிஷிகிரக சம்பந்தரே. நான் கூறுவதை கவனமாக கேள் திரிபுராசுரா. எதுவரை உன்னிடம் சிந்தாமணி கஜானனின் சிலை இருக்கிறதோ அதுவரை உன்னை வதம் செய்ய இந்த சராசரத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. சிந்தாமணி கஜானனா? பிரபு,
அந்த சிந்தாமணி கஜானனின் சிலை எனக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எப்படி பக்தியோடு இருந்து என்னிடம் வரத்தை பெற்றாயோ அதே போல் உன் கர்ம வினையின்படி சிந்தாமணி கஜானன் சிலை உனக்கு கிடைப்பதற்கு நல்ல காரியங்களை செய். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஓம் மகா கணேசாய நம.